தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நாளையும் நெல் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம் என்று செஞ்சியின் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. காரணம், 30,000 நெல் மூட்டைகள் ஏற்கனவே அங்கே இருக்கின்றன. ஆகவே கூடுதலாக யாரும் நெல் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம், குறிப்பாக 2 நாள்களுக்கு கொண்டு வர வேண்டாம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கண்காணிப்பு அதிகாரி வினோத்குமார் நம்முடைய இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், 30,000 நெல் மூட்டைகள் இருக்கு, அதனால இன்னைக்கும் நாளைக்கும் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. களத்துல இருந்து செய்தி வருது. எவ்வளவு மூட்டை வந்தாலும் அதை கொள்முதல் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல சார்? கண்டிப்பா சார். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு அறிவிப்பு? ஏன்னா விவசாயிகள் பாடுபட்டு உழைக்கிறாங்க. நெல் மூட்டைகளை கொண்டு வந்து இங்க கொடுத்தாதான் அவங்களுக்கான வாழ்வாதாரம். அப்படி இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் பருவ காலம் இப்பதான் அறுவடை காலம்ன்றது. அப்ப இதற்கான கட்டுமான வசதியை ஏற்படுத்தாம அதை விட பெரிய செலவு வேற எதுக்கு பண்ண வேண்டியது இருக்கு சார்? கண்டிப்பா சார். அந்த கட்டுமான பணி செலவுகள் என்பது எங்களுக்கு தகவல் பார்க்கணும் சார். நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம் சார். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார், இங்கே லேபர்ஸ் ரொம்ப கம்மி சார். இங்கே ஒரு நாளைக்கு இங்கே ஹேண்டில் பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்கா 8,000 மூட்டையிலேருந்து 10,000 மூட்டை தான் சார் ஹேண்டில் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார், பொன்னி நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 2,800 வரைக்கும் போகுது சார். வெளியே மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 1,700 1,750 தான் சார் போகுது. ஸோ விவசாயிகள் நம்ம என்னதான் அவேர்னஸ் பண்ணி தகவல் சொன்னாலும் அந்த அறுவடை பண்ணோட உடனே எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறாங்க சார் அன்னைக்கு. ஸோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்க தரப்புல என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. அப்பதான் 2 தரப்பையும் கேட்கும்போது தான் முழுமையான விளக்கம் கிடைக்கும். சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதனால சார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சார், ஒரு நாளைக்கு 10,000 மூட்டை வரைக்கும் தான் சார் பண்ண முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமே நாங்க லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா 18,000 மூட்டை பண்ணோம் சார். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் தான் சார் இடையில இருக்காங்க சார். ஸோ அதுக்கு மேன் பவர் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் தான் இருக்கணும் சார் மேன் பவர்ஸ். இங்க எடைப்பணியாளர்கள் தனி சார், மூட்டை மாத்துறவங்க தனி, அதே மாதிரி வண்டி ஏத்துறவங்களும் தனி சார் இங்க. ஸோ இது மாதிரி குரூப்ஸ் பாத்தீங்கன்னா லேபர்ஸ் கொஞ்சம் கம்மி சார். ரேட் அதிகமாக போகிறதுனால விவசாயிகள் அதிகமாக இங்கே தான் சார் எடுத்து வராங்க. கொஞ்சம் ஸ்டே பண்ணி எடுத்து வாங்கினா அது பண்ண முடியல சார். ஒரே டைம் டம் ஆகிடுது சார். புரியுது. உங்க நிலைமை புரியுது. ஆனாலும் கூட அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, பாடுபட்டு உழைச்சிட்டோம், களத்துக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டோம், எடுத்து கொடுத்தோம்னாக்கா பைசா வருமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு. நீங்க உங்க தரப்புல இருந்து ஆள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இதை அடுத்த கட்டமா யாருக்கிட்ட இந்த தகவலை சொல்லணும் அப்படின்றத நீங்க முன்னெடுத்து விவசாயிகளுக்கும் நல்லது நடக்கணும், உங்களுக்கும் சிக்கல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்காணிப்பு அதிகாரியா நீங்க அந்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே. நான் என்ன சொல்றேன்னா, செஞ்சியில இருக்கிற இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல எவ்வளவு வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதற்கான சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய பொறுப்புல நீங்களும் இருக்கிறதுனால இந்த முன்னெடுப்பை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, கூப்பிட்ட பிறகு அழைப்புக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க, அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்துல இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுங்க சார். அப்பதான் விவசாயிகளும் போட்டுருவாங்க, அவங்களும் வாழ்வாங்க இல்லையா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. மகிழ்ச்சி. இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி.